Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. அறுவட்ட நாய யார செட் பண்றாங்க? நாங்க செட் பண்றவா? நீ ஏமாத்தி காசு வாங்குற? சும்மா போலீஸ் கிட்ட நான் வந்து லஞ்சம் வாங்கணும்னு பேசினா முகரை உடைச்சு கடாச்சிடுவேன். மரியாதை கட்ட உன்னை கூட்டு போய் ஜெயில போட்டுருவேன். இப்ப ஊர்ல பேசுற மாதிரி பேசி பாக்குறியா? உன் புதுப்பேட்டையில பாதி பேர் சொந்தக்காரங்க ஊரை விட்டு உதவி சொல்லுவான். இல்ல இது கையெழுத்து போட்டு போட்டோ ஊட்டி எல்லாம் வந்துருக்குறா. நான் போட்டு போடல. அப்புறம் நான் போய் சொல்றேன்னா போடவே கிடையாது. உன் பிரச்சனை என்னவோ அவங்கள்ட்ட கேளு. என்ன லஞ்சம் வாங்கணுங்கிற? லஞ்சம் வாங்கணும் தேவையில்ல. போலீஸ் பேசணும் வச்சுக்க, போலீஸ் உனக்கு விரோதியா மாறிடும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டத்திற்கு உட்பட்டது புதுப்பேட்டை கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவரது மனைவி சின்ன பொண்ணு. இந்த தம்பதியின் மகளான முனியம்மாளை கடந்த 16 ஆண்டுகளுக்கு முன்பு தென் முடியனூர் கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர். இவர்களுக்கு 15 வயதில் ஒரு மகன் உள்ளார். ஆரம்பத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்த இவர்களுடைய குடும்பத்தில் காலப்போக்கில் பல்வேறு பிரச்சனைகள் வெடிக்க தொடங்கியுள்ளது. இதனால் குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக முனியம்மாள் அவரது தாய் வீட்டிலும் குமார் அவரது வீட்டிலும் தனித்தனியாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் மூதாட்டி சின்ன பொண்ணுவுக்கு சொந்தமாக 33 சென்ட் நிலம் உள்ளது. அதனை ஒட்டி ஏரி புறம்போக்கு நிலம் 1.15 ஏக்கர் என இரண்டையும் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக பயிரிட்டு விவசாயம் செய்து வருகிறார். இதற்கிடையில் சின்ன பொண்ணு தன்னுடைய நிலத்தை வெங்கடேசன் என்பவருக்கு குத்தகைக்கு விட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் சின்ன பொண்ணு தனது பேரன் பெயரில் நிலத்தை பதிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே தானமாக கொடுத்த நிலத்தில் குமார் விவசாயம் செய்ய முற்பட்ட போது குத்தகைக்காரர் வெங்கடேசன் அங்கு பயிரிட வந்திருக்கிறார். இதனால் இரு தரப்பினருக்கு இடையே தகராறு ஏற்படவே குமார் இச்சம்பவம் குறித்து வடபொன்பரப்பி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்ற காவல் சிறப்பு SI சண்முகம் கடந்த 5ஆம் தேதி சின்ன பொண்ணுவிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளார். அப்போது சின்ன பொண்ணு தான் யாருக்கும் தானமாக நிலத்தை கொடுக்கவில்லை என கூறியுள்ளார். ஆனால் சம்பந்தப்பட்ட ஆவணங்களில் உங்கள் புகைப்படத்துடன் கையெழுத்து உள்ளதே என கேட்டதற்கு அந்த கையெழுத்தை நான் போடவே இல்லை, அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என கூறியுள்ளார். அவரிடம் தொடர் விசாரணை மேற்கொண்ட போது சிறப்பு SI சண்முகம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு தன்னை விசாரணை செய்வதாக கூறியிருக்கிறார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த சண்முகம் மூதாட்டி சின்ன பொண்ணுவை ஆபாச வார்த்தைகளால் வசைபாடினார். தற்போது இது தொடர்பான செல்போன் ஆடியோவும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லஞ்சம் பேசுவா லஞ்சம் பேசுவா பேசல அவள என்ன பேசுறீங்க? போட்டோ ஓட்டி போட்டோ ஓட்டி கையெழுத்து போட்டு இது என்ன நீ போடல இல்ல? அது எப்படி பேசணும் அப்படி பேசணும். சும்மா போலீஸ் கிட்ட நான் வந்து லஞ்சம் வாங்கணும்னு பேசினா முகரை உடச்சு கடாச்சிருவேன். யார்கிட்ட பேசுற நீ? மரியாதை கட்ட உன்னை கூட்டு போய் ஜெயில போட்டுருவேன். இப்ப ஊர்ல பேசுற மாதிரி பேசி பாக்குறியா? உன் புதுப்பேட்டையில பாதி பேர் சொந்தக்காரங்க ஊரை விட்டு உதவி சொல்லுவான். வேற யார்கிட்ட பேசிக்க நீ? கையெழுத்து போட்டு ஒட்டி கையெழுத்து போட்டுக்க போட கிடையாது. நீ டிராக்டர் வச்சு ஓட்டுற தடுத்து எத்தார போட்டுவோம். நீ போடுறா உன் மவளை அடிக்க உனக்கு துப்பு இல்ல. நாளைக்கு நீயாச்சு இவங்களாச்சு நான் 3வது ஆளு என்ன சொல்லாம லஞ்சம் வாங்குறேன்ட்டு நீ ஒரு புகார் கொடுத்து விசாரிக்க மாட்டேனா? இதுல உன் போட்ட கையெழுத்து நான் எங்க கொண்டு வந்து பாக்குறேன். ஊர்ல இது பாருங்க என்ன சும்மா வந்து பண்ணி போட்டு பேர போட்டோ ஓட்டி கையெழுத்து போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் யாரும் போடவே கிடையாது. எந்த கையெழுத்து நான் போட கிடையாது. சத்தியம் வந்துட்டு எதுக்கு யாரும் பேச மாட்டாங்க. சரிமா எங்களுக்கு ரெக்கார்ட் தான் பேசும். நான் போட கிடையாது. நீ போட்டோ எடுத்து வந்து ஒட்டிக்கிட்டு நீ ரெடி பண்ணிட்டு நான் கிடையாது. அதுக்கு யாரு போட்டாங்க? அது யாரு போட்டாங்களா? நாங்க யாருமே போட கிடையாது. நாங்க யாருமே போட கிடையாது. நீ எங்க வேணாலும் செக் பண்ணு. எங்களுக்கு தான் ஊர் இல்ல நேரம் இல்ல எதுவுமே இல்லன்னு நாங்க ஊர் கூட கிடக்கோம். என்ன சொன்னிச்சு? மகளிர் காலத்துல நாங்க போய் கேஸ் போட்டுக்கிறோம், வரதட்சணை கேஸ் கொடுத்தேன் அப்படின்னு அதிகம் சொல்லிட்டு போகுது. அப்புறம் நான் தான் விசாரிச்சேன். உன் மகன் என்ன சொன்னிச்சு? அது விசாரிச்சது அவங்க எங்களை வர சொன்னாங்க. காணும் போது இன்னைக்கு போய் வந்த மாதிரி உள்ள இருக்கிறவங்க சொன்னாங்க. போலீஸ் சொல்லமா? நீ
யாரு நான் சொல்லல. அப்புறம் லஞ்சம் வாங்க என்னடி சொன்னேன்? லஞ்சம் வாங்கினாங்களா? ஏன் அனாவசியமாலாம் பேசக்கூடாதுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாம் சொந்த பந்தம், நான் வெளியால. இப்ப நீ கொடுத்தாலும் விசாரிப்ப இல்ல, இப்ப கையெழுத்து போட்டு போட்டோ ஒட்டி எல்லாம் பண்ணிருக்குறா. நான் போட்டு போடல. அப்புறம் நான் போய் சொல்றேன்னா போடவே கிடையாது. சரி, அது கையெழுத்து கொண்டுன்னா 4 பேர் வச்சு பேசுறேன். உண்மைன்னா அப்புறம் நீ எல்லாம் பேசுறியா? அப்புறம் உன் பிரச்சனை என்னவோ அவங்கள்ட்ட கேளு. என்ன லஞ்சம் வாங்கணுங்கிற? நீ ஒரு புகார் கொடுத்தாலும் விசாரிப்ப, அவங்க கொடுத்தாலும் விசாரிப்பேன். லஞ்சம் வாங்கணும் தேவையில்லாம் போலீஸை பேசணும்னு வச்சுக்க, போலீஸ் உனக்கு விரோதியா மாறிடும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.